ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியான தாமே எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்தி வர்றதுக்காக ஜீவன் சுகம் பலன் கொடுத்து நல்ல ஒரு வாரத்தின் முதல் நாளை காண செஞ்சீங்களே, அதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்து காத்து கொள்வது போல எங்களை அரவணைத்து காத்து கொண்டீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வர வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க கர்த்தாவே. அது மட்டும் இல்லாமல் பாடலின் வேலை ஆண்டவரே, துதியின் வேலை அப்பா, அந்த நேரத்துல நீங்க எங்களோடு கூட அசைவாடணும் ஆண்டவரே. பிரசங்கத்தின் வேலையில நீங்க எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் நம்மை காண ஒருவர் காண செய்திருக்கிறார். அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே எங்களை கால்களை நிற்க செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் ஒருவர் காண செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தோட இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை தேட நாங்கள் வந்து இருக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா அப்பா எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், எல்லா மகிமையும் ஒருவருக்கே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே எங்களுடைய போக்குல வரத்துல எல்லாம் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே எங்களை எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்களோடு கூட எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒரு நாளும் உறங்காமல் எங்களை பாதுகாத்தீரே. அப்பா நீர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா முதலாவது பாடலாக போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை நாம் பாடுவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார், அவரை நாம் போற்றி துதிப்போம். தேவனை புதிய இதயமுடனே
அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தகப்பன். ஒருவேளை நம்ம அம்மா நம்மளை மறந்துவாங்களா அப்படின்னு கேட்டா மறக்க மாட்டேன். ஒருவேளை அவங்களே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன் கூட இருக்கேன். உன்னை தாங்க, உன்னை ஏந்த உன் கூட நான் இருக்கேன். உன்னை தப்புவிக்க நான் உன் கூட இருக்கேன். உன்னை பாதுகாக்க நான் உன் கூட இருக்கேன். உன்னை தூக்கி எடுக்க நான் உன் கூட இருக்கேன். நீ கலங்கி நிற்கும் போது உன்னை தேற்ற நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு சொல்லுகிறார். அவர் நம்மளோடு கூட இருக்க நம்ம எதை கொண்டு நம்ம கலங்க தேவையில்லை. ஏன்னா நாம் எல்லாரும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நாம் எல்லாரும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அப்பாவோட பார்வையில நம்ம எல்லாருமே விசேஷித்தவங்க தான். அப்பாவோட பார்வையில நம்ம எல்லாருமே விசேஷித்தவங்க தான். அப்பா ஒருத்தரை ஒரு மாதிரியும் இன்னொருத்தரை இன்னொரு மாதிரியும் பார்க்கிறவர் கிடையாது. அவருக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகளா இருக்கிறோம். எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நம்ம எல்லோரும் நேசிக்கிறார். அவர் நம்ம எல்லோரும் அவர் நேசிக்கிறார். அப்படி பார்த்து அப்பாவுக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன். எதனால அவர் நம்ம ஏன் விசேஷமானவங்களா இருக்கோம் அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்கிறதுனால. நிறைய காரியங்கள் நம்மளை சுத்தி நடக்கலாம், ஆனா நமக்கு அது நடந்திருக்காது. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறதுனால. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட வருது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு
யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை சரணோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை சரணோடு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை சரணோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை சரணோடு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அப்பா, நீங்க எங்க கூட இருக்கீங்கப்பா. நீங்க எங்க கூட வரீங்க. நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நாங்க எதை கொண்டும் கலங்க தேவையில்லை. நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நாங்க எதை கொண்டும் பயப்பட தேவையில்லை. எங்களோட பலவீனங்களோ எங்களுடைய பிரச்சனைகளோ எதை கண்டு நாங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்க எங்க கூட இருக்கீங்கப்பா. நீங்க எங்க கூட இருக்கீங்க. நீங்க எங்க கூட இருக்கீங்க. எங்களை பாதுகாக்க, எங்களை ஆண்டவரே எங்களுடைய போராட்டங்களை நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க எங்க கூட இருக்கீங்க. உங்க பலன் எங்க கூட இருக்கிறது. எதை கண்டு நாங்கள் பயப்பட போவதில்லை. எதை கண்டு நாங்கள் ஆண்டவரை கலங்க போவது கிடையாது. எங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்ற உங்களால மட்டும்தான் கூடும் தகப்பனே. எங்களுடைய மன விருப்பங்கள், எங்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திட்டார் கல்வாரி சிலுவையிலே. இனிமே நம்ம கலங்க தேவையில்லை. இனிமே நம்ம தரித்திரமா இருக்க தேவையில்லை. இனிமே நம்ம பலவீனங்களோடும் வியாதிகளோடும் இருக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம். நம்ம சொல்லலாமா? உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன். உம்முடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று சொல்லலாமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே நீர் செய்து முடிச்சிட்டீங்க. இனிமே நாங்க அதை சுமந்துட்டு இருக்க தேவையில்லை. எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த பண கஷ்டமா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தேவையா இருந்தாலும் சரி, அதுக்காக நான் உட்கார்ந்து யோசிச்சு நான் கலங்கி நான் நிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாவற்றையும் எனக்கு நீங்க கல்வாரி சிலுவையில நீங்க முடிச்சிட்டீங்க. நான் ஐஸ்வர்யமானா வாழணுன்றதுக்காக நீர் எனக்காய் தரித்திரமானீரே கல்வாரி சிலுவையிலே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்துட்டார்.
அவர் எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டாரு. அப்பா நீங்க எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சிட்டீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்
அடிமைத்தனங்களிலிருந்தும் எல்லா வியாதிகளிலிருந்தும் என் தேவன் கல்வாரி சிலுவையில் எனக்காய் ரத்தம் சிந்தி எல்லாவற்றிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தார். அப்பா, நீங்க என்னை தூக்கி எடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, நன்றி ஆண்டவரே. இனி எதற்கும் நான் அடிமை கிடையாது. எந்த ஒரு பாவங்களுக்கும், எந்த ஒரு சாபங்களுக்கும், எந்த ஒரு பாரம்பரியமான காரியங்களுக்கும் நான் அடிமை கிடையாது. நான் தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறேன். என் இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய ரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். எனவே நான் எந்த காரியத்துக்கும் நான் அடிமை கிடையாது. ஏன்னா எந்த ஒரு குற்ற உணர்வும் எனக்குள்ள இருக்க தேவையில்லை. ஏன்னா என் தேவன் எனக்காய் எல்லாவற்றையும் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். அப்பா, நீர் எனக்காய் எல்லாவற்றையும் சிலுவையில நீங்க செய்து முடிச்சிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எல்லா குற்ற உணர்வுகளை தேவன் மாற்றுங்க. அப்பா, நீங்க எங்களை மாற்றி இருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீங்க. எங்களை நீதிமானாய் மாற்றி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றிப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நீரே எங்கள் கண்மலையாய் இருக்கிறீர். எங்களை காக்கின்ற தெய்வமாய் இருக்கிறீர். உமக்கே எல்லா ஆராதனையும் துதியும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட இருந்திருக்கிறார். நம்முடைய போக்கிலும் நம்முடைய வரத்திலும் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம இந்த பாடலை பாடலாம். என்னை காக்கும்
அப்பாவை பார்த்து, அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலன் தந்தீங்க, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்கள் பலனானீங்க, நீரே எங்கள் பலனானீங்க. ஓ அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டும் நடத்தின எங்கள் தேவன் இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே பவுலும் ஷீலாவும் அன்னைக்கு துதித்தாங்க, அவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டதே அப்பா. அந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே குடும்பமாய் சேர்ந்துமை ஆராதிக்கிறோம். எங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் நீர் அவிழ்த்திருக்கிறீர் அப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்திருக்கிறீர். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. நீர் எங்களை பாதுகாக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற தகப்பனே. அப்பா நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றிப்பா. நீர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்திருக்கீங்க அப்பா. உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் அப்பா. நீர் பொய்யுரையாத தேவன், நீர் வாக்கு பண்ணினவர், நீர் உண்மையுள்ளவர் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு பேசின வார்த்தைகளை எங்களுக்கு நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிற தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே.
சபையின் அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்றுதான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்ல போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நம்முடைய காணிக்கையை செலுத்துவோம். காணிக்கை பாடல்களாக சகோதரி பிரின்சி அவர்கள் பாடுவார்கள். காணிக்கைகளுக்காக நம்முடைய போதகர் ஜெபித்த பின் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினிலாவ பாதையில் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினிலாவரின் பாதையில் ஒளியார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காணிக்கைகளுக்காக நம்மத்திலே வந்திருக்கிற திருமதி கிறிஸ்டி ஜான் வந்து ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவங்க என்னுடைய தாயார், எல்லாத்துக்கும் தெரியும். பிரைஸ் காட். அவங்களை ஜெபிக்கும்படியாய் வாங்க, முன்னாடி வந்துச்சு.
கர்த்தாவே மெனடியோடு துதிக்கிறப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. ஆமாண்டவரே, கடந்து வந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணியை பாதுகாத்தீங்க. இந்த இரண்டாவது மாதத்தில் கடைசி ஆராதனையில் கூட கலந்து கொள்ளும்படியா என் தேவனுடைய சுக பெற நாட்களுக்காக நன்றி செலுத்தப்பா. நீங்கள் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சி அந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்தப்பா. அப்பா நன்றி தகப்பனே. இந்த நாளில் நடந்த ஆராதனைகளிலும் அப்பா இறக்கம் தயவு மனதுருக்கு எங்கள் மேல் அதிகமாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. விசேஷகவா அப்பா, அந்த நாளில் விதைக்கப்பட்ட விதைகளை என் தேவ சம்பத்தினராக கொண்டு வருகிறேன் தகப்பனே. ஐயா, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அந்த மாதம் முழுவதும் உழைத்து கடினமாய் கர்த்தாவே தேவ சமூகத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு விதைகளும் அப்பா ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்க அநேக ஆயிரங்களுக்கு அப்பா அது புரோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக கொடுங்கள் அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தையின்படி அமைக்கி குடுக்கி அப்பா சரிந்து விடும்படியாக அப்பா அளந்து போடுங்கன்றபடி உங்கள் வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொருவரும் ஒரு சங்கத்தினராக கொண்டு வந்திருக்கார்கள் அப்பா. ஒவ்வொரு விதையை ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வீட்டில் உள்ள அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும், மாவட்டட்டிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனே. சரீரங்கள் நல்ல சுகபலன்கள் இருக்கட்டும் ராஜா. வீண் விரயங்களுக்கு வீண் செலவுகளுக்கு விலைக்கு அப்பா விலைக்கு ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விசேஷமாக கொடுக்கப்பட்ட காணிக்கையை என் தேவன் பரலோகத்திலிருந்து அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொருவரும் அந்த அப்பா விதைத்த காணிக்கைகளை அப்பா உங்களுடைய சமத்தை கொடுத்து கடந்து செல்வோர் வீட்டில் பெரிய ஆசீர்வாதங்களுக்கான என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் பிதாவே. ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. பிரைஸ் காட். நேற்றைக்கு நம்முடைய சபையின் மூப்பர் பிரதர் கிளாரன்ஸ் அவருடைய வீட்டிலே ஜெப கூடுகையை நடத்தினோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ உபவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்பதற்காக ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை குறித்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே வருகிற 6-7 வசனங்களை குறித்து தியானம் செய்தோம். அப்போது நம்ம சொல்லிக் கொள்கிற உபவாசங்களுக்கும் வேதம் சொல்கிற உபவாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறதை பார்த்தோம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். எல்லாரும் சொல்லுங்க உகந்த உபவாசம். இந்த வசனத்தின்படியாக நாம் தியானம் செய்தோம். பிரைஸ் காட். உபவாசம் என்பது நான் பட்டினியாக கிடக்கிறது அல்ல. அது ஆண்டவருக்கு இந்த வசனத்திலே சொல்றாரு. உன் மாமிசத்தை நீ ஒடுக்கிறது எனக்கு பிரியமா இருக்குமோ, நீ பட்டினியாய் இருக்கிறது எனக்கு பிரியமாய் இருக்குமோ அப்படின்ட்டு என்ன பிரியமாய் இருக்கும் என்று பேசுகிறார். என்ன பிரியமாய் இருக்கும்னா, பட்டினியா நிறைய பேர் இருக்கான், அவனுக்கு போய் சாப்பாடு கொடு, அதுதான் உபவாசம்ன்றாரு. பிரைஸ் காட். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க. நீ பட்டினி கிடக்கிறது இல்லை உபவாசம். பட்டினியா எத்தனையோ பேர் சாப்பாடே இல்லாம இருக்கிறான், அவனுக்கு போய் சாப்பாடை கொடு. ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அப்படி பண்ணுறாங்க பாருங்க. அவங்க எப்படி இந்த ஏழைகளுக்கெல்லாம் ஆடைகள் அப்புறம் காசு எல்லாம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரியும் பாருங்க. பிரைஸ் காட். அவங்க ஒரு நேர சாப்பாட்டுக்கு இவ்வளோ ரூபாஸ் இத்தனை டாலர் செலவாகும்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்வளோ டாலர், லஞ்ச் மீலுக்கு இவ்வளோ டாலர் அப்படி. அந்த ஒரு நேர சாப்பாடை அவங்க சாப்பிடாம அந்த ஒரு நேர சாப்பாட்டிற்கான பணத்தை கொடுத்து தான் அவங்க ஏழைகளுக்கு என்ன செய்கிறாங்க, உதவி செய்கிறார்கள். அப்போ அவங்களுடைய பட்டினியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது இல்லையா? அவங்க ஒரு நேரம் ஆகாரம் எடுத்துக்கொள்ளாமல் அந்த ஒரு நேரம் ஆகாரத்திற்கான பணத்தை ஏழைகளுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ இந்த வசனத்தின்படி அது சரிதான் பாருங்க. அல்லேலூயா. ஸோ நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம், நம்ம கொடுக்கிறவர்களாக என்ன செய்யணும், மாறணும். 1000 ரூபா ஆண்டவர் நமக்கு கொடுக்கலையா? சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் சும்மா எதேச்சியாக டிஸ்கஸ் பண்ணும்போது 1000 ரூபா ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கைலி கிடைக்கும் இல்லையா? நல்ல வேஷ்டி கைலி எல்லாம் கிடைக்கும். அதை வாங்கி ரோட்டோர வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு தேடி பார்த்து கொண்டு போய் உதவி செய்ய நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லும்போது பிரதர் கிளாரன்ஸ் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பாஸ்டர், ஒரு 5 கிலோ அரிசி பேகு நம்ம வாங்கி சபையில் வைப்போம். யார் யாருக்கு தோணுதோ அவங்க 5-5 கிலோ அரிசி வாங்கி கொடுப்போம்.
அப்படின்னு திட்டம் பண்ணோம். அதை சபையில் கொண்டு வந்து, ஏன்னா மல்கியா 3:10 சொல்லுது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் கொண்டு வந்து, காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து பண்டக சாலையிலே வையுங்க. அப்போ தேவ ஆலயத்தில் சாப்பாட்டுக்கு பற்றாக்குறையே இருக்கக்கூடாது, தேடி வந்தவங்களுக்கு இருக்கவே கூடாது. இதை எனக்கு பேசணும். பிரைஸ் காட். பேசும்போதே ஒவ்வொருத்தவங்க முடிவெடுத்தாங்க, நான் 5 கிலோ வாங்கித்தரேன், நான் ஒரு பேக்கை வாங்கித்தரேன், நாங்கள் செய்கிறோம், நம்ம வாங்கி கொடுப்போம். யாரோ ஒருத்தவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அதை கொடுப்போம் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு முடிவு எடுத்தோம். வர வழியிலே பாருங்கள், என் மனைவி முதல் பேக் வாங்கி வச்சுட்டாங்க. அவங்க ரைஸ் பேக் வாங்கிட்டு, இல்லை முதல்ல நான் தான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். பிரைஸ் காட். இது யாருக்கு நம்ம இனிமேல் இங்கே வாங்கி வைக்கிற பேக் யாருக்கு போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஏழைக்கு, முடியாதவங்களுக்கு, சாப்பாடவே வழி இல்லைன்றவங்களுக்கு இங்கேருந்து இந்த காணிக்கைகள் போகும். என்னுடைய வார்த்தைகளை ஆன்லைனில் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் நீங்களும் நம்முடைய ஆர்ஜிசியோடு இணைந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நம்முடைய மூப்பருடைய நம்பரை நம்ம வீடியோ ஸ்க்ரோலில் கீழே போட்டு விடுறோம். அவருடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த குறிப்பிட்ட இந்த காணிக்கை, இந்த ரைஸ் பேக் காணிக்கைக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். பிரதர் கிளாரன்ஸ் டேனியல் என்கின்ற பெயரில் அவருடைய எண்ணை போடுறோம். அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி செய்யலாம். பிரைஸ் காட். ஏதோ ஒரு ஏழைக்கு இந்த காணிக்கை பணம், இந்த அரிசியாக போய் அவங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க, வயிறார அந்த பிள்ளைகள் சாப்பிடட்டும். கர்த்தர் இந்த புதிய திட்டத்தை இந்த வாரத்தில் கொண்டு வந்தார். நமக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். யாருக்கு போகுதுன்னே தெரியாது பாருங்கள். ஆனால் நம்ம அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது தான் என்னது? உகந்த உபவாசம். வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஆடை வஸ்திரம் கொடுக்கிறது, அதான் உகந்த உபவாசம்னு சொல்லுது. நீ பசியாக இருக்கிறது இல்லை, பசியாக இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது தான் உகந்த உபவாசம், ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம்னு பைபிள் சொல்லுது. அதை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். பிரைஸ் காட். அதுக்கடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது கீழே, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, அதை டிஸ்கஸ் பண்ண பாருங்க. இந்த விடியற்கால வெளுப்பு என்றால் என்ன? ஒரு விசை யாரோ தெரிஞ்சவங்க குடும்பத்தினரோ நண்பரோ யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்க. அவங்களுடைய வீட்டில், இறந்தவர்களுடைய வீட்டில் போகும்போது பாருங்கள், நைட்டு ஒரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு தான் இருக்கும் பாருங்கள், தூக்கம் இருக்காது. அங்கங்கே சேரை போட்டு டியூப்லைட் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான். சிலதுக்கு ஜாலியாக இருக்கும், இந்த சின்ன ஜெர்சிகளுக்கெல்லாம் கதை பேசிக்கிட்டு ஓடி விளாண்டுட்டு கிடக்குங்க பாருங்கள். ஆமாவா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரம் இந்த வசனத்தை ஒரு குறிப்பிட்ட நாள் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்போ நான் பார்த்தேன் பாருங்கள், ஒரு 5 மணி இருக்கும், எனக்கு ஒரு உணர்வு வருகிறது. சரி, எப்போ விடியுதுன்னு நான் என்ன செய்ய போகிறேன், பார்க்கணும் அப்படின்னு டைமையும் பார்த்துக்கிட்டு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னதான் பேச்சு நடந்துட்டு இருந்தாலும் என்னுடைய மனதிலே இந்த எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு, எப்போ விடியுது எக்ஸாக்டாக அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும்னு. 6 மணி ஆயிடுச்சு, பார்த்தா வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆனால் என்னால் சொல்ல முடியல எப்போ விடிஞ்சிச்சின்னு. பிரதர் கிளாரன்ஸ்க்கும் அந்த அனுபவம் இருக்குன்னு அதுக்கு சொன்னார், ஏதோ ஒரு இடத்துல அவர் பார்த்தோன்னு. 5 மணிக்கு இருட்டாக இருந்துச்சு, ஆரம்பித்தோம். எப்போ விடியுதுன்னு கரெக்டாக நீங்களும் டெஸ்ட் பண்ணுங்க. வேணா கரெக்டாக 5 மணிக்கு அல்லது 4:30 எந்திரிச்சு உட்காந்துங்க, வெளியே போய் உட்காருங்க, இருட்டாக இருக்கும். எப்போ விடியுதுன்னு கரெக்டாக இத்தனை செகண்ட், இத்தனை நிமிஷத்துக்கு என்ன செஞ்சிச்சு, விடிஞ்சிருச்சு, வெளிச்சம் வந்துச்சு, லைட்டை போட்டு விட்டார் ஆண்டவர் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டைம் உங்களால் சொல்ல முடியுமான்னு சொன்னீங்கன்னா முடியவே முடியாது. எப்போ விடிஞ்சிச்சுனே தெரியவே செய்யாது. அதான் என்னது? விடியற்கால வெளுப்பு. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுகவாழ்வுனா என்னது? பணம் மட்டும் இருக்கிறதா? பணம் மட்டும் இருக்கக்கூடிய எத்தனை பேர் சுகமா வாழலை? சுகவாழ்வு என்பது என்னது? உடல் ஆரோக்கியம் மட்டும் இருப்பதா? நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் இருக்கு, வேற எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. உடம்பு மட்டும் நல்லா வச்சிருப்பாங்க, திம்ஸ் கட்டா மாதிரி. வேற எதுக்கும் அது உதவாது. உடல்ல எந்த பலவீனம் இருக்காது, அவங்களுக்கு எந்த சோர்வும் இருக்காது பாருங்க. ஆனால் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்காது, அடுத்தவங்களுக்கு அவங்களால நினைச்ச முடியாது, உதவி செய்ய முடியாது. இது ஒரு வகை சுகவாழ்வுன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் காட். இன்னொன்று சுகவாழ்வு, உடம்பு நல்லா இருக்கும், பணமும் நிறையா இருக்கும், சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, ஒரு ஒன்றுக்கு ஒன்று சமாதானமாக இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. அல்லேலூயா. சுகவாழ்வுனா எல்லாம் இருக்குது தான். உடம்பு நல்லா இருக்கணும்,
அல்லேலூயா. உடம்பு நல்லா இருக்கணும், பணமும் வேணும், நல்ல சமாதானமும் குடும்பத்தில் வேணும். இதெல்லாம் சேர்ந்து தான் சுகவாழ்வு. அப்போ பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்லிட்டு அப்பொழுது ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீ கொடுத்து பாரு, அப்ப உன் சுகவாழ்வு எப்படியா? விடியற்கால வெளுப்பை போல எழும்பு. எப்ப உன் வாழ்க்கை மாறிச்சுன்னு உனக்கு தெரியாது. நினைக்கலாம் சாதாரண ஒரு சின்ன வேலை செஞ்சோன்னு ஒரு 400 ரூபாய்க்கு கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பிரைஸ் காட். கர்த்தருடைய வேதத்தை நம்ம செய்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம செய்கிறோம், கர்த்தரை நம்பி செய்கிறோம். நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், இந்த திட்டத்திலே இணைகிறவர்கள் வாழ்க்கை விடியற்கால வெளுப்பை போல மாறும். எப்போ சூழ்நிலை மாறிச்சுனே உங்களுக்கு கரங்களை தட்டுவோம் கர்த்தருடைய நாமத்தை. எப்போ மகிழ்ச்சி வந்துச்சுனே தெரியாது, எப்போ நம்ம மாறணும்னே தெரியாது, எப்போ பணம் வர ஆரம்பிச்சிச்சுனே தெரியும், எப்படி ஆர்டர் கிடைச்சிச்சுனே, ஓஹோ எப்போ வேலை கிடைச்சிச்சுனே. இன்னைக்கு ஒரு வேலை உங்கள்கிட்ட வாலிபர்களுக்கும் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன். நம்ம சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம். உங்களால் ஒரு ஆளால் இதை செய்ய முடியலன்னா நீங்கள் ஒரு டீமாக சேருங்க. உங்கள் பாக்கெட் மணி 50 ரூபா அந்த மாதிரி உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இது ஒரு ஆசீர்வாதத்திற்கான வழிமுறை. அல்லேலூயா. சந்தோஷமாக செய்யுங்க. பிரைஸ் காட். கர்த்தருடைய வசனம் நடந்தே தீரும். அல்லேலூயா. ஸோ நம்முடைய சபையை சார்ந்தவர்களும் நம்முடைய ஊழியத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள், விசேஷமாய் நம்முடைய இந்த சபை நடப்பதற்கு காரணமாய் கர்த்தர் ஒரு சிலரை நமக்கு தந்திருக்காங்க. இந்த சபைக்கான கட்டிடத்திற்கான வாடகை பணங்களை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அது? பிரைஸ் காட். இதை பகிரங்கமாய் நான் சொல்லுவதிலே நான் மிகவும் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட ஹார்ட்ஸாக ஆண்டவர் நமக்கு தந்திருக்காங்க. நம்முடைய இந்த ஆலயம் தடைவிடாமல் நடப்பதற்கு எங்கேயோ இருந்து அவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க. வாடகை பணங்கள் அவர்களால் இயன்ற மட்டும் அவங்க கொடுத்து ஷேர் பண்ணுறாங்க. அதற்கென்று ஒரு குழு வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதை பிரதர் கிளாரன்ஸ் அவங்களும் பிரதர் பீட்டர் அவங்களும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வாடகைக்கான காசு வந்தபோது சரியான தேதியிலே இந்த சபைக்கான வாடகைகள் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்படி செய்ய போய் தான் இந்த ஊழியம் தடையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். சொல்லுங்கள். இங்கே என்னோட வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை மட்டும்தான். என் வேலை பிரசங்கம் பண்ணுற வேலை மட்டும்தான். பிரைஸ் காட். எல்லாவற்றிற்கும் ஆட்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். எனவே நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறவர்களுக்கும் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறேன், இதில் இணைந்திருக்கிற இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவ ஆசீர்வாதம் ஷேர் ஆகியே தீரும். ஆமென். கண்டிப்பாக ஷேர் ஆகியே தீரும். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஆசை விடியற்கால வெளுப்பை போல சுகவாழ்வு சீக்கிரமாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் துளிர்க்கிறத பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லை, சும்மா ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போனோம், ஏதோ ஒன்று நின்னோம் பேசினோம் கோட்டை போட்டுக்கிட்டாங்கிட்டு நடந்துட்டு ஏதோ பேசணும்னு இல்லை. வேலை நடக்கணும், வேதம் நிறைவேறணும். அல்லேலூயா. சுகவாழ்வு. எல்லாரும் சொல்லுங்க, சுகவாழ்வு எங்களுக்கு சீக்கிரமாய் விடியற்கால வெளுப்பை போல துளிர்க்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். பிரைஸ் காட். நாம் தொடர்ந்து தேவனுடைய சித்தம் என்கின்ற தலைப்பிலே பேசி வருகிறோம். பல வாரங்களாய் பேசிட்டோம். தேவனுடைய சித்தம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து தேவனுடைய சித்தத்தில் 2 வகைப்படுகிறது. ஒன்று வெளிப்படுத்தப்பட்ட சித்தம், மற்றொன்று மறைக்கப்பட்ட சித்தம். ஹிடன் வில் ஆஃப் காட் அண்ட் என்னது ரிவீல்டு வில் ஆஃப் காட் என்பதாக பார்த்தோம். ஹிடன் வில்லை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. தேவனுடைய மனசுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் என்று இருக்கிறது, அது வேதம்தான். எதெல்லாம் அவர் மனசில் இருக்கோ எல்லாத்தையும் எழுதி, இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காதுன்னு அவர் எழுதி கையில் கொடுத்துட்டாரு. இப்போ வேதம் கொடுக்கப்பட்ட பிறகும் ஒரு சிலருக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன பிரதர் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பிரதர்ன்றாங்க. கர்த்தருடைய சித்தம் வேதத்தில் இருக்கு.
போய் வாசிங்க, தெரிஞ்சுக்கலாம். ஏதோ அவருடைய சித்தம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதை குறித்து பார்த்து வந்தோம். அதுல சங்கீதம் 105:37 வசனத்தை நம்முடைய திறவுகோல் வசனமாக எடுத்து நம்ம பேசினோம். அதுல என்ன சொல்லுதுன்னா வசனம், அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. முதலாவது ரட்சிப்பை குறித்து பேசினோம். எகிப்தில் இருக்கக்கூடியவர்களை புறப்பட பண்ணினார் தேவன். இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திற்குள்ள இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. யாரும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. பிசாசு பிடியில யாரும் இருக்கிறது ஆண்டவருக்கு விருப்பமே இல்லை. பாருங்க, எந்த அடிக்ஷன்ல இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வருவது தான் தேவனுடைய முதல் சித்தம். அதை தான் ரட்சிப்புன்னு சொல்றோம். அல்லேலூயா. இது எதற்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்றால், கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை குறித்து 2-3 வாரங்கள் பேசினோம். ஒருவேளை இந்த செய்திகளை கேட்கணும்னா நீங்க போய் கேளுங்க. ரட்சிப்பு தேவனுடைய சித்தம் சொட்டீரியா என்கின்ற தலைப்பில் இந்த ரட்சிப்பை குறித்து பேசி இருக்கிறோம். ரட்சிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நம்ம பேசி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா. இரண்டாவது இந்த வாரத்திலிருந்து என்ன ஆரம்பிக்க போறோம்னா, பிரைஸ் காட், அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாராம். எத்தனை பேர் இருக்கீங்க? வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை முதல்ல புறப்பட பண்ணிட்டாரு. இரண்டாவது புறப்பட பண்ணினவர்களை எப்படி புறப்பட பண்ணினாராம்? வெள்ளியோடும் பொன்னோடும். எங்க? வனாந்திரத்துல, காட்டுல. எதுக்குங்க வெள்ளியும் பொன்னும்? பிரைஸ் காட். ஆனா அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். வேதம் சொல்லுகிறது பொன்னும் வெள்ளியும் யாருடையதாம்? கர்த்தருடைய. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. கர்த்தருடையதுன்னா எங்க அப்பாக்குள்ளதுன்னா சொல்லலைன்னா வேண்டாம். நிறைய பேர் பாருங்க வாய வராது. பாருங்க, பாஸ்டர் சாம் பாஸ்டர் சொல்லுவாங்க, பிரைஸ் காட், அவருடைய சின்ன வயசுல சொல்லுவாங்களாம், நகைக்கடையை பார்த்தா நரகத்தின் வாசல்னுவாங்களாம். நகை ஜுவல்லரி இருக்கு பார்த்தீங்களா, அது நரகத்தின் வாசல்னு அவங்களுக்கு யாரோ சொல்லி கொடுப்பாங்களாம். நரகத்தின் வாசலுக்குள்ள நுழைஞ்சிடாத. தவறான கான்செப்ட், வேதத்தை குறித்து தவறான புரிந்து கொள்ளுதல். அதனால தான் பாருங்க, எதை விரும்பலையோ அது வராது. எதை நீங்க விரும்பலையோ அது உங்களுக்கு வராது. எதை நீங்க வரணும்னு நினைக்கலையோ அது உங்களுக்கு வராது. இப்படியே பயந்துட்டோம் பாருங்க. ஐயோ வெள்ளி பொண்ணு வேண்டாம்ப்பா. அவருக்கு சாம்பாஸ்டருக்குள்ள டெஸ்டிமனியில் அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஒரு ரிங் யாரோ ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணாங்களாம். அதை போட்டுக்கு வரான், கழட்டி வச்சுக்கு வரா. திடீர்னு பயம் வந்துருமா, கழட்டி வச்சுட்டு வரான். ஏன்னா அவர் வளர்ந்த விதம் அப்படிப்பட்டதாய் இருந்ததாம். பிரைஸ் காட். பாருங்க, இந்த வாரத்திலிருந்து பொருளாதார செழிப்பு என்னும் தலைப்பிலே நம்ம பிரசங்கம் பண்ண போறோம். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் காட். பொருளாதார செழிப்பு, ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி. பிரைஸ் காட். அல்லேலூயா. பொருளாதாரத்தின் செழிப்பு தேவனுடைய சித்தமா இல்லையா, பணம் தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போறோம், பிரசங்கம் பண்ண போறோம். என்னுடைய மனதின் விருப்பம் ரொம்ப நாளாவே பாருங்க, எனக்குள்ளே ஒரு வருடலாவே இருந்துச்சு, ஒரு 2 வாரம், இது எப்படி நான் பிரசங்கம் பண்ண போறேன், பிரைஸ் காட், அல்லேலூயா என்கின்ற எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தா வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் எவைகள் எல்லாம் கொடுக்க விரும்புகிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா மட்டும்தான் அது நமக்கு வரும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த பிரசங்கம் நான் செய்யும் போதே, அல்லேலூயா, நம்முடைய சபையில் இந்த பிரசங்கம் செய்யப்படும் போது, இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பிரசங்கத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுடைய பொருளாதார பகுதியில் ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். பிரைஸ் காட். பற்றாக்குறைகள் என்ன செய்யணும், மாறணும். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். ஏன் என்னுடைய பிரசங்கம் பண்ணுகிற என்னுடைய வாழ்க்கையில இது மாறணும். ரெவரண்ட் கென்னத் ஹேகின் அவர்களை ஆண்டவர் சொன்னாரா, நீ செழிப்பை குறித்து, பொருளாதாரத்தின் செழிப்பை குறித்து பேசு அப்படின்னு ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் ஏவின போது அவர் ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாராம். பாருங்க, பொருளாதார செழிப்பே இல்லாத ஒரு மனுஷன், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பொருளாதார செழிப்பை குறித்து பேசு அப்படின்னு சொன்னார். இவருக்கே ரொம்ப தயக்கமா இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி பிரசங்கம் பண்ண. அதே தான் என்னுடைய நிலைமை இன்னைக்கு.
கவனிச்சுக்கங்க. பாஸ்டர் கோட்டெல்லாம் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாரு, பொருளாதார செழிப்பை குறித்து பேசுகிறாரு, ரொம்ப பயங்கரமாக இருக்காரு அப்படின்னு நீங்கள் ஒரு மனசில் நினச்சிக்க வேண்டாம். அல்லேலூயா. எனக்கும் பொருளாதாரத்திலே ஒரு பெரிய பிரேக் த்ரூ தேவைப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நிச்சயமாய் எனக்கும் செஞ்சார்னா இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கர்த்தர் அதை செய்ய போறார். எப்படி ஏதுன்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய வசனம் சத்தியம், சத்தியம் நம்மளை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? எதெல்லாம் நம்ம தடைப்பட்டு கிடக்கோமோ, நஷ்டப்பட்டு கிடக்கோமோ, பற்றாக்குறையில் இருக்கிறோமோ, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வசனம் சத்தியம் நம்மை அந்த பகுதியிலே விடுதலையாக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி நான் மீதம் எடுப்பேன் சொல்லுங்க பாப்பா. நான் மீதம் எடுப்பேன். அல்லேலூயா. நான் பிறருக்கு கொடுப்பேன். Praise God. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அதை நமக்காக செய்ய போகிறார். அல்லேலூயா. சோ கர்த்தர் வெள்ளியோடும் பொன்னோடும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாராம்? புறப்பட பண்ணினாராம். ரட்சிப்பை குறித்து சங்கீதம் 116:13 தாவீது சொல்லும் போது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பு என்பது ஒரு பாத்திரம் என்பதாக சொல்லுகிறார். கவனிங்க, ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் செல்வது மட்டுமல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, இந்த சொட்டீரியா என்கின்றதான அந்த ரட்சிப்பிற்கான அந்த கிரீக் வேர்டுக்கு என்னென்ன அர்த்தம் வருகிறது? டெலிவரன்ஸ், இமான்சிபேஷன், லிபரேஷன், பாடன், ரிடம்ஷன், ரெஸ்டோரேஷன், கடைசியா பிரிசர்வேஷன் ஒரு வார்த்தை பார்த்தோம். பிரிசர்வேஷன். ரட்சிப்புனா என்னவா? பிரிசர்வேஷன். பிரிசர்வேஷன்னா பிரைஸ் காட், பாதுகாத்தல். அல்லேலூயா. பாதுகாக்கிறது, பிரிசர்வேஷன். அப்ப ரட்சிப்புனா என்னது? என்றைக்கு நான் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்போதே இந்த சொட்டீரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருது, ரட்சிப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அந்த ரட்சிப்புல ஒரு பகுதி பிரிசர்வேஷன். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் போயிடுறது இல்லை. பாருங்க, கவனிங்க. இன்னும் இந்த அழிந்து போன இந்த வீழ்ச்சி அடைந்த உலகத்துல தான் நீங்களும் நானும் இருக்கோம், ரட்சிக்கப்பட்டுட்டானா. பிரைஸ் காட். ஆண்டவருடைய பிள்ளையா நான் மாறிட்டேன்னா பிசாசுக்குள்ள டார்கெட்டா நான் அந்த நிமிஷமே மாறிடுறேன். ஆமாவா இல்லையா? அது வரைக்கும் பிசாசு ஒண்ணுமே நம்மளை செய்ய மாட்டான். பாருங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை எப்ப மாறிட்டேன்னா அப்பவே கண்ணை என் பக்கம் திருப்பிடுவான். இப்ப ஐ எம் அண்டர் அட்டாக். டார்கெட், அவனோட டார்கெட் நான். அப்ப முன்னாடி இருந்து பேசிட்டு எனக்கு டார்கெட் வச்சிருப்பான். பிரைஸ் காட். ஆனால் அவன் வேலை செய்கிற விட நம்ம கூட இருக்க ஆண்டவர் அதிகமாக வேலை செய்கிறாருன்றது அவனுக்கே தெரியும். பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அவன் எவ்வளோ டார்கெட் வச்சிருந்தாலும் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். பிரைஸ் காட். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோ பிரிசர்வேஷன். ரட்சிப்பு என்றால் என்ன? பிரிசர்வேஷன் என்பதாக பார்க்கிறோம். இந்த பூமியிலே நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நான் மரித்து பரலோகம் செல்கிற வரைக்கும் இந்த பூமியிலே நான் என்ன செய்யப்பட வேண்டும்? பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமாவா இல்லையா? இப்ப கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். பாதுகாக்கிறது மட்டுமல்ல, உடனே நான் பரலோகம் போயிடுறது இல்லை. நான் சொன்னேன் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகம் போகிறது. இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட காலம் நான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஒரு இடத்துல சொல்றாரு. வேற ஒரு இடத்துல ஒருவனும் பாதி வயதுல மரித்து போவது எனக்கு சித்தமில்லைன்றாரு. பாதி வயதுல செத்து போறது எனக்கு விருப்பம் இல்லைன்றாரு. காரணம், அவன் பாதி வயதுல செத்தினாதான் அவனுக்கென்று தேவன் வைத்திருந்த ஒரு சில திட்டங்களும் அவனோடு கூட என்ன செஞ்சிருது? செத்து போயிருது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க இந்த பூமியில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கென்று தேவன் ஒரு சில திட்டங்களையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறார். அதை நான் செஞ்சு முடிச்சுட்டு போனாதான் அவருக்கு சந்தோஷம். அதை செய்யாம உடனே ஆண்டவர் வந்துட்டு, ஆண்டவர் சீக்கிரமானா எதுக்கு வந்தேன்னு கேட்பார். உனக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருந்தேன் கீழே, அது முடிக்காம வந்து நிக்கிறையே அப்படின்னு கேட்பார். அப்ப இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கென்று சில காலம் கொடுக்கப்படுகிறது. ஆமாவா இல்லையா? அந்த காலத்திற்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் எனக்கு சில வசதிகள் தேவைப்படுகிறது, பணம் தேவைப்படுகிறது. தேவைப்படுதா இல்லையா? நல்ல ட்ரெஸ் தேவைப்படுதா இல்லையா?
நல்ல சாப்பாடு. நாக்கு ஒன்று படைச்சிருக்காரு பாருங்க. படிச்சிருக்காரா இல்லையா? எதுக்கு படிச்சிருக்காரு? அந்த நாக்கில் எதுக்கு ருசி வச்சாரு? இந்த பூமியில இருக்கும் காலமளவும் தம்முடைய பிள்ளை சந்தோஷமா உடுத்தணும், டேஸ்டா சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் தான் தேவனுடைய விருப்பம். கொஞ்சம் பணமும் தேவைக்கு இருக்கணும். இருந்தால் தான் பூமியில இருக்கும்போது நான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? என் பாக்கெட்லேயே ஒன்றும் இல்லை, நான் அடுத்தவங்களுக்கு எப்படி நான் உதவுகிறவனாக இருக்க முடியும்? ஸோ பணம், பொருளாதாரம் என்பதும் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா, பிரைஸ் காட். அதை குறித்து தான் இந்த வருகிற வாரங்களில் வாசிக்க போகிறோம். அதனால தான் நான் சொன்னேன் பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. ரட்சிப்பின் பாத்திரம் என்பது ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போகிறது மட்டுமல்ல. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் பல காரியம் வைக்கப்பட்டு இருக்கிறது. சுகம் வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா. பொருளாதார செழிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா. சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையும் சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். சங்கீதம் 23:5 அதே சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எல்லாரும் சொல்லுங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் பாத்திரம். எல்லாரும் இப்படி கை வச்சு சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என் பாத்திரம்னா என் லைஃப். என் பாத்திரம் அறகுறையா இருக்குன்னா அதுல எங்கேயோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். என் பாத்திரமே ஃபுல் ஆகலைங்க, என்கிட்டயே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? என்கிட்டயே இல்லை பிரதர், ஒரு 100 ரூபா கொடுங்களேன், என்கிட்டயே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என் பாத்திரமே நிரம்பலன்னு அர்த்தம். என் பாத்திரம் நிரம்பினா தான் அது நிரம்பி வழியும் பாருங்க. ஏமே அல்லேலூயா. பாருங்க, பாத்திரத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதன் அர்த்தம் நல்லா நிரம்பிருச்சுன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு போதுமானது, ஃபுல்லாயிருச்சுன்னு வைக்க இடம் கிடையாது. நிரம்பி வழிகிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு வழி இல்லாம வழிஞ்சு ஓடுது, அதுல 10 பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதுதான் தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்கே நம்ம இப்போ இந்த பிரசங்கத்தை நான் இன்னைக்கு காலையிலையும் சொல்லிட்டு வந்தேன் வீட்டில். இந்த பிரசங்கம் பண்ண போகிறோம், நேற்றைக்கு நம்ம பேசணும் இல்லையா? இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்க போகிறோம், பொருளாதார செழிப்பு. நிச்சயமாய் நம்முடைய வீடுகளில் ஒரு மாற்றம் வந்தே தீரணுங்க. நிச்சயமா என்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு இருக்கணுங்க. ஒரு ஏழைக்கு கொடுக்கறதுக்கு என் கையில் எப்பயுமே பணம் இருக்கணுங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க? குறைவுன்றதே எனக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் என் பாத்திரம் நிரம்பி வழிஞ்சா மட்டும்தான் அடுத்தவங்க என் மூலமா ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுதான் தேவனுடைய சித்தம். எனக்குன்னு என் பாத்திரம் நிரம்பிருச்சு ஆண்டவரே, இதோட நிறுத்திருங்க அப்படின்னு வாழ்றது தேவனுடைய சித்தமே கிடையாது. காரணம், நீங்க இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ட்ரெஸ் பண்ணேன், நான் நல்லா சாப்பிட்டேன், எங்க வீட்டில் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்லி காமிக்கிறது இல்லை. நான் ரொம்ப சௌக்கியமா சாப்பிட்றேன், எங்க வீட்டில் ட்ரெஸ் இருக்குங்க, நாங்க நல்லா இருக்கோம் பிரதர். அது இல்லை தேவனுடைய சித்தம். நீ நல்லா இருந்தேன்னா அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. என் வாழ்க்கை, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஆமென். இந்த பூமியில் நான் இருக்க வரைக்கும் யாரோ ஒருத்தவங்களுக்கு என் மூலமா சந்தோஷம் கிடைச்சே தீரணுங்க. கை தட்டி கர்த்தருடைய நாமத்துமே. இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். அப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பாருங்க. அப்போ இந்த பணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பணத்தை குறித்து, அப்போ பொருளாதாரத்தை குறித்த ஒரு சில சந்தேகங்கள் போயிடணும். அப்போ வேதம் சொல்லுகிறபடி சில பரிசுத்தவான்களுடைய பிரசங்கங்களை கேட்டு அதன்படி தான் ஒரு முடிவுக்கே நம்ம என்ன செய்கிறோம், வரோம். சத்தியத்தின்படி நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்களை மாற்றும். பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொருளாதார செழிப்பு, பொருளாதார ஆசீர்வாதம் என்பது உங்களையும் என்னையும் குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் நல்ல பொருளாதாரத்தின் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனே விரும்புகிறாருங்க.
அப்போ யாரு நமக்கு கொடுக்காம தடவிடுறான்? பிசாசு. அப்பா எனக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாரு, இடையில எவனோ ஒருத்தன் திருடுறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். தேவையில்லாத செலவழித்து விட்டு போறவன் அவன் திருட. நீங்க நினைச்சிருப்பீங்க அப்பதான் இந்த மாசம் அப்பா கொஞ்சம் காசு வந்துருச்சு, ஏதோ ஒன்ன சேர்த்து வைக்கலான்னு நினைச்சிருப்பீங்க. திருட வந்து உழப்பிடுவான். அந்த மாசம்தான் ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துருப்பீங்க. நான் சொல்றது உண்மையா? ஆமாவா இல்லையா? ஏதோ ஒன்று செய்யலான்னு பார்ப்போம்னா டயர் அப்பதான் கிழிஞ்சு போகும், அதை தூக்கிக்கிட்டு ஓடணும். அதுவும் வண்டி ஊர்ல கூட பாருங்க, டெம்போல ஏற்றி வச்சுக்கிட்டு போகணும் சொல்லுங்க. ஸோ கடவுளே, இதெல்லாம் யார் வேலை? இதெல்லாம் இனம் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யலாம்? பிரைஸ் காட். உங்களுக்கு இனம் கண்டுபிடிக்க தெரியணும். என் பிசாசு என் பொருளாதாரத்தை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. என் பொருளாதாரத்தை பிசாசு திருடனா விட மாட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமாக்கிய பொருளாதாரத்தை பிசாசு தொட நான் விட மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. அப்பா எனக்கு ஆசையா கொடுத்ததை பிசாசு திருடிட்டு போக விட மாட்டேன், இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இந்த அறிவு வந்துருச்சுனாலே கண்ணு திறந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அவன் பயப்படுவான். அல்லேலூயா. தேவையில்லாத செலவு 1000 ரூபா 1500 திடீர்னு இழுத்து விட்டுருவான் பாருங்க. என்னத்தையோ ஒரு செலவு இழுத்து வச்சு விட்டுருவோம். 100 ரூபா ஒரு ஏழைக்கு கொடுத்துருக்க முடிஞ்சிருக்காது. பிரைஸ் காட். தேவனுடைய சித்தம் என்ன? ஏழைக்கு இறங்குகிறவன் என்ன செய்யறானா? கர்த்தருக்கு கர்த்தருக்கே ஃபைனான்ஸ் பண்றானா? எத்தனை பேர் கர்த்தருக்கே ஃபைனான்ஸ் பண்ணணும்னு ஆசை? அவர் கொடுத்ததை அவர் என்ன செய்வாராம்? அவனுக்கு திரும்ப கொடுப்பாராம். எப்படி கொடுப்பார்? மனுஷன்ட்ட கொடுத்தாலே வட்டியும் முதலுமா வருது, கர்த்தர்கிட்ட கொடுத்தா ஆண்டவர். என்ன ஆச்சரியம் பாருங்க. இதெல்லாம் இஸ் ரியலி. நான் கர்த்தருக்குள்ளே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க, எனக்கு ஃபினான்ஸ் பண்ணு அப்படின்றாரு. அவர் இல்லாம உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராம். அவர் ஐஸ்வர்ய சம்பனர். உலகம் வெள்ளி பொண்ணெல்லாம் அவருக்குள்ளதான். ஆனா அவர் ஒரு நமக்கிட்ட ஒரு க்ளூ கொடுக்கிறார் பாருங்க வேதத்துல. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியுமா உன்னால அப்படின்றாரு. அங்கதான் நம்ம கையை மூடிடுவோம். இந்த வசனம் உள்ளுக்கே போறார். நேற்றுக்கு ப்ரேயர் மீட்டிங்ல சொன்ன கொஞ்சமாவது காந்தி தாத்தாவை மூச்சு விட விடணும். கைக்குள்ள சுருட்டி வச்சுக்கிட்டே அவர் மூச்சு முட்டிக்கிட்டு கிடக்கிறாரு. பல கைகளுக்குள்ள இருந்து காந்தி தாத்தா மூச்சு முட்டிக்கிட்டு கிடக்கிறாரு. திறந்து விடுங்க கொஞ்சம். திறங்க. எல்லாரும் சொல்லுங்க, கையை நான் திறப்பேன். நான் கர்த்தருக்கு கடன் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு கடன் கொடுக்க விரும்புகிறேன். பிரைஸ் காட். அவர் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. நான் ஃபினான்ஸ் பண்ணி பாரு, நான் உனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன். எப்படி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? பிரைஸ் காட். விசுவாசிங்க. இதெல்லாம் உங்க மனசுலாம் பிரைஸ் காட் கர்த்தரை பிரியப்படுத்துற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகட்டும். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த பொருளாதார செழிப்பு என்பது விளக்கமா டாபிக் வைஸா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து போகலாம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த வாரத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பொருளாதார செழிப்பு என்பது தேவனுடைய சித்தம்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் ரட்சிப்புல பார்த்தோம் பாருங்க. அதே போலதான் இங்கேயும் பார்க்க போறோம். ஆதியாமத்துக்கு போயிடணும். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் எப்படி படைத்தார்? நான் யோசிச்சேன் பாருங்க. 2 ஆதாம் ஏவாள், அவ்வளவு பெரிய தோட்டம். ஒரு 4 மரம், ஒரு மாங்காய் மரம், ஒரு பலா மரம், ஒரு நெல்லிக்காய் மரம், ஒரு ஆரஞ்சு மரம், 4 வச்சுட்டு விட்டு இருக்கலாமே. வகை வகையா வைக்கிறாரு. பல 1000. அதுலயும் மாமரத்தை எடுத்துக்கிட்டா அதுல பல வெரைட்டி வைக்கிறார். ஆரஞ்சு எடுத்துட்டா அதுல வெரைட்டி வைக்கிறார் பாருங்க. மல்கோவா மாம்பழம், கிளிமூக்கு மாம்பழம், அப்புறம் என்ன மாம்பழம், அல்போன்சா மாம்பழம், சேலத்து மாம்பழம். ஒரு மாம்பழம்னு எடுத்துக்கிட்டாலே அத்தனை. ஏங்க நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க, 2 பேருக்கு எதுக்குங்க அத்தனை? ஒரு ஆதாம் ஒரு ஏவாளுக்கு எதுக்கு அத்தனை?
அல்லேலூயா. 4 மரத்தை வச்சு விட்டுருக்கலாமே, பல விருட்சங்களை வச்சுட்டு சொல்றாரு ஒரு விருட்சத்தை படைச்சு இத நீ புசிக்க கூடாது. அல்லேலூயா. நம்மக்குள்ள டெண்டன்சி, ஹியூமன் டெண்டன்சி எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சு பார்க்கறதுல தான் இருக்கும் பாருங்க. எதுக்கு இதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு மேல கவனம். எத்தனையோ மரங்களை அவன் அனுபவித்திருக்கலாம், ருசி பார்த்திருக்கலாம், ஆனா அவங்களுக்குள்ள மூளை பாருங்க, இதை மட்டும் எதுக்கு தொடக்கூடாதுனாரு. இது டேஸ்ட் பண்ணி பார்த்துருணுமே. இன்னைக்கு அப்படிதான் பல ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் வச்சுட்டாரு. இதை செய்யாதன்னு எதை சொல்றாரோ அதுக்கு மேலதான் என்னவா இருக்கும், செஞ்சு பார்த்தா என்ன. ஓகே, 2வது 2 பேருக்கு எவ்வளவு தண்ணி செலவாகும்? கணவன் மனைவி இருக்கு வீட்டில், தண்ணிக்கு எவ்வளோ செலவு? 2 சிண்டெக்ஸ் மேலே ஏற்றினா போதும் தானே. 1000 லிட்டர் சிண்டெக்ஸை 4 ஆறு ஓட விட்டுருக்காரு ஏதேன் தோட்டத்தில். 4 ஆறு ஓடுது. எதுக்குங்க 4 ஆறு தேவையா 2 பேர் குடிக்கிறதுக்கு? தேவன் தன்னுடைய பிள்ளைங்க இப்படித்தான் இருக்க விரும்புகிறாருன்னு அர்த்தம். இது தேவனுடைய தன்னுடைய பிள்ளைகளை குறித்த மனநிலையை குறிக்கிறதாக இருக்கிறது. நீங்க ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கணுன்றது தேவனுடைய விருப்பமே அல்ல. உங்களுக்கு எல்லாம் ஏராளம் தாராளமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பது இது நிமித்தமா நமக்கு தெரியுது. ஆதாம் ஏவாள் வச்சே சிருஷ்டிப்பிலேயே தெரியுது. மனுஷனை குறித்த தேவனுடைய திட்டம் ஏராளம் தாராளமாய் அவனுக்கு இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறாரு. இன்னைக்கு அதை தான் விரும்புகிறாரு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஏராளம் தாராளமாய் எனக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இதை குறித்து நம்ம வருகிற வாரத்தில் பேசுவோம். ஏராளம் தாராளம் இருக்கிறதுனா எதுக்கு ஒரு மனுஷனுக்கு ஏராளம் தாராளத்தை கொடுக்கிறாருன்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஏராளம் தாராளம் ஆண்டவர் கொடுக்குறாரு, இன்னொன்று பூட்டி வச்சுக்கிறதுக்கு இல்லை. இதெல்லாம் பார்க்க போறோம். நம்ம தப்பா புரிஞ்சுக்காங்க. நான் இப்பவே இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சிலது அறக்க பறக்க கேட்டுருவீங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏராளம் தாராளம் ஆண்டவருடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படுவதின் நோக்கம் என்ன? என் பிள்ளைகிட்ட கொடுத்தா அவன் அடுத்தவனுக்கு கொடுப்பான். என் பிள்ளைகிட்ட கொடுத்தா என் பிள்ளை பக்கத்தில் இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இதுதான் தேவனுடைய சித்தம், எண்ணம். அதுக்கு தான் நமக்கு என்ன செய்யறாரு? கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஸோ செழிப்பு தேவனுடைய சித்தம் தான் என்பதை எப்படி பார்க்குறோம்? சிருஷ்டிப்பில்லை. ஆதாம் ஏவாளைய தேவன் சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டிக்கிறார்? ரொம்ப சூப்பராக சிருஷ்டிக்கிறார். ஒரு குறைவு என்பதே அவனுக்கு இல்லை. சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்தில் ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படின்னு வருகிறது. ஐ ஷால் நாட் வாண்ட். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். ஐ ஷால் நாட் வாண்ட்னா அர்த்தம், தேவைன்றதே என்கிட்ட கிடையாது. தேவை என்பது இல்லை, இல்லை என்பது இல்லை. அதான் சிம்பிள். சூப்பர். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இல்லை என்பது இல்லை. ஒரு இல்லை இருக்குது. என்னது? இல்லை என்பது. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேருக்கு இது வேணும்? இல்லைன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய நிலைமையா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது பாருங்க, நம்ம எதையுமே நமக்கென்று வைத்துக் கொள்கிற இருதயமா வராது பாருங்க. எதடா யாருக்காச்சும் கொடுக்கலான்னு தோணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 நினைவுக்கு வருகிறது. சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராகவே என்ன செஞ்சாராம்? சுற்றி திரிந்தார். இல்லையே பாருங்க, பிசாசுக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பார்க்க முடியும். அப்ப பிசாசு எப்படி இருந்திருப்பான்? அப்படியே இயேசுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்திருப்பான் பாருங்க. இயேசுவின் வேலை என்ன? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரு. அப்ப அவர் காலையில எழும்பும் போதே அவருடைய எண்ணம், யாருக்குடா எந்த நன்மை செய்யலாம், என் கையில இருந்து எப்படியாவது நன்மை போயிடணும். இதான் இயேசுவின் எண்ணம். அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அப்ப பிசாசு எப்படி இருந்திருப்பான்? யாருக்குடா இன்னைக்கு ஒரு கெடுதலை பண்ணிடுவான், எவன் காலை தட்டி விடலாம் தான் அவனுடைய கண்ணிங் எண்ணமா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல நான் நன்மை செஞ்சிட முடியாதா?
ஒருத்தவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுல நன்மை செஞ்சிட முடியாதா? நான் உட்கார்ந்த சீட்டு பஸ்ஸில் எந்திரிக்கவே எந்திரிக்காது பாருங்க. 4 வயசான பாட்டியம்மா நின்றுட்டு இருக்கும். எப்பா கொஞ்சம் சீட்டு கொடுப்பா, காலெல்லாம் வலிக்க. நான் உட்கார்ந்தது. இது நம்முடைய மனித இயல்பு. தீர்க்க தரிசனமோ பிரைஸ் காட், இது இயல்பு தான் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன். ஆனால் எந்திரிச்சு பாருங்களேன், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு உங்க கால் வலிக்கும் பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அப்பா கொடுத்துட்டேன். நன்மை செய்கிறவராகவே இயேசு சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. கால் வலிச்சுட்டு 1 மணி நேரம் நின்று நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சீட்டு கொடுத்து எனக்கு கால் வலிக்குது, கர்த்தாவே இந்த வாய்ப்பு எனக்கு. நான் சொல்கிறேன் பாருங்க, ஒவ்வொரு நன்மை செய்கிற சந்தர்ப்பமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். அதில் நன்மை செய்ய முடியும், செய்யாமலும் இருக்க முடியும். சிலது அடிச்சுட்டு கிடக்கும், 2 எண்ணம் அடிச்சுட்டு கிடக்கும் பாருங்க. உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போவார். எதுக்கு கொண்டு போறாரு? இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி விட்டு வர்றதுக்கு இல்லை. என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க, கீழே எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துடக்கூடாது கையில், சரியா, ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்மளா எடுத்து கொடுக்குறது. கீழே இருக்கிறத எடுத்து அடிடான்னு. அப்படி இல்லை. எதுக்கு நம்மளை அனுப்புறாருங்க அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை அனுப்புறாரு. சுமாரு எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு கிடக்க, ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுட்டு கிடப்பியா நீ? பிரைஸ் காட். ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா நீங்கள் அப்படின்னு சமாதானம் பண்ணுறதுக்கு தான். ஏதோ ஒரு நன்மை செய்கிறவராகவே சுற்றி. நான் சொல்லுகிறேன், இந்த செய்தி கேட்டதிலிருந்து உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடணும். நான் எந்திரிச்சதுலேருந்து என்கிட்ட இருந்து எந்த நன்மை அடுத்தவங்களுக்கு போயிருக்கு. பிரைஸ் காட். ஜபிப்பதும் ஒரு நன்மை தான். யாரோ ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது நீங்கள் ஜபிக்கிறது. ஒரு பெரிய சமாதானத்தை ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் சொல்லி காமிக்கணும்னு இல்லை. உங்களுக்காக ஜெபிச்சேன் பிரதர், நோனோ. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்காக 1 நிமிஷம் கர்த்தாவே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஏதோ சிக்கலில் இருக்காங்க ஆண்டவரே, அவங்கள விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதே உள்ளுக்குள்ள உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாயிரும் உங்களுக்கு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைஞ்சிக்கிட்டே இருப்போம் பாருங்க. இதுதான் பிறருக்கு நன்மை செய்வது. அப்போ பொருளாதார செழிப்பு என்று நம்ம சொல்லும்போது நம்ம மூட்டையாக சுருட்டி வச்சுக்கிறதுக்கு இல்லை. ஏசு சுருட்டி வைக்க கிடையாது. அல்லேலூயா. என் மூலமாக அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்? போகணும். பிரைஸ் காட். என் மூலமாக அடுத்தவங்களுக்கு நன்மை போகுதுன்னா அந்த நன்மை என்கிட்டையும் என்ன செய்யுது? இருக்கு. என் பாத்திரம் நிரம்பி தான் வழிகிறது. பிரைஸ் காட். நான் ஓட்டாண்டி ஆகி அடுத்தவனுக்கு உதவி செய்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், அது தேவனுடைய சித்தமே. பிறருக்கு நான் உதவி செஞ்சு நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன்னு சொல்றது தேவனுடைய சித்தமே கிடையவே கிடையாது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தான் தேவனுடைய சித்தம். நான் நல்லா இருக்கேன், எனக்கு போக பிரைஸ் காட் நான் பிறருக்கும் என்ன செய்றேன்? உதவி செய்கிறேன். நானும் பற்றாக்குறையில் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் என்னால் முடிந்த அளவிலே பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள என்னாலே முடிகிறது. இதுதான் தேவனுடைய சித்தம். ஏன் இப்படி சொன்னேன்? நான் ஓட்டாண்டியாய் அடுத்தவங்களை நான் வாழ வைக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லைன்னா, கல்வாரி சிலுவையில் ஒருத்தர் ஓட்டாண்டி ஆனார். அவருக்கு மேலே நீங்களும் நான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. முடியவும் எவ்வளவு ஓட்டாண்டி ஆகணுமோ, பாப்பர் ஆகணுமோ, பேங்க்ரப்ட் ஆகணுமோ, சிலுவையில் இயேசு ஆனார். எதுக்கு? நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியா. இதெல்லாம் பார்க்க போறோம் பாருங்க. அப்ப பணத்தை குறித்த ஒரு தவறான கருத்துக்கள் நமக்கு இருக்கக்கூடாது. வேதத்தின் வசனங்கள் பொருளாதார செழிப்பை குறித்து பேசுகிறது பாருங்க. அல்லேலூயா. யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன வருகிறதுனா, praise God, for then thou shall make thy way prosperous. வழியை வாய்க்க செய்வானா, உன் பாதையை செழிப்பாக்கி கொள்வாய்.
யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை, கர்த்தருடைய சித்தத்தை, வேதத்தை நீ கவனமா இதுல இருந்தேன்னா உன் வழியை என்னாக்கிக்குவ, செழிப்பாக்கி கொள்வா. எல்லாரும் சொல்லுங்க, செழிப்பாக்கி கொள்வாய். வேதத்தில் பல வசனங்கள் சொல்கிறது. பிரைஸ் காட். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலனை யார் கொடுக்கிறாரா? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அப்ப பாருங்க, பொருளாதாரத்தில் நம்மகிட்ட ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்குன்னா, பிரைஸ் காட், ஆண்டவர் வானத்தை கிழிச்சுக்கிட்டு மேல இருந்து ரூபாய் நோட்டுகளை போட மாட்டார். அது கள்ள நோட்டாயிரும். ஆமாவா இல்லையா? ஆர்பிஐல இருந்து பிரிண்ட் பண்ணி தான் நமக்கு வரணும். நீங்க வானத்துல இருந்து விழுந்துச்சுன்னு பெட்டி கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களை போலீஸ் தூக்கிட்டு போயிடும். அப்ப பணம் எங்க இருந்து தான் நமக்கு வரணும்? ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க்ல இருந்து தான் எனக்கு வரணும். வானத்துல இருந்து கிழிச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் வானத்தையே பார்த்துட்டு இருக்கு. சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே, சோத்திராண்டவர். அங்க இருந்து பணம் விழுந்தா கூட கள்ள நோட்டு தான். அது பூமியில் அது செல்லாது. அப்ப ஆர்பிஐ மூலமா தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அதான் தேவனுடைய சித்தம் தானே. அப்ப ஆர்பிஐல இருந்து வரணும்னா நான் நியாயமா என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். இருக்கீங்களா என்ன? அப்ப என் புத்தி எப்படி போகணும்? கர்த்தாவே, நல்ல ஒரு வேலை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க. நல்ல ஆர்டர்ஸ் வரணும், நல்ல வேலை வரணும். ஆண்டவருடைய பிள்ளை வேலை செய்யறவனா இருக்கணும். இதெல்லாம் பார்க்க போறோம் பாருங்க. நமக்கே நிறைய இடத்துல தலை சுத்த போகுது. கர்த்தருடைய வசனம் நமக்கு பேச போறதில்ல. எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் சொல்லும்போது கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது இல்ல. God is not sitting with the sitters, he is walking with the walkers. Hello. God is not sitting with the sitters, he is busily walking with the walkers. என்ன சொல்றாருன்னா, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கல, ஏதோ ஒன்று செஞ்சே தீரணுன்ட்டு தீவிரமா நடந்துகிட்டு இருக்கான். பாத்தீங்களா? முயற்சி பண்றவன், நடக்கிறவன் எவன்? முயற்சி பண்றவன். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா, எனக்கு வருமானம் வந்துடாதா, நான் உழைக்க முடியாதா அப்படின்னு தீவிரமா பிஸியா இருக்கான். பாத்தீங்களா? அவன் கூட ஆண்டவர் நடந்துகிட்டு இருக்கிறாரா? அவரும் பிஸியா? இந்த வாயில வடை சுடுறவங்க கூட ஆண்டவர் இல்லைங்க. வாயில மட்டும் வடை ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, சட்னியோட. அதுவும் நேரில் வேலைக்கு அவங்க கூட ஆண்டவர் கிடையவே. உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறது. அதை செஞ்சா அப்படி ஆயிரும், மலையை இப்படி பரட்டிடுவோம், இதை நகர்த்தி அங்கே கொண்டு போய் விட்டுருவோம். ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார், உட்காந்தே கடை அப்படின்ட்டு அவர் போய்கிட்டே. எவன் ஒருவன் முயற்சி செய்கிறான், வேதம் சொல்கிறது, ஹல்லேலூயா, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், நீ எவனையாச்சும் அவன் வேலையில ரொம்ப பிஸியா இருக்கிறவனை, டெலிஜெண்டா இருக்கிறவனை நீ பார்த்தேன்னா அவன் நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஓ சத்தியம், நான் பார்த்திருக்கிறேன். நீசன்னா பாவி. பாவி யாரு? குட்டிச்சவத்து மேல உட்காந்துருப்பான் கைலி கட்டிட்டு, வேலைக்கும் போகாம வெட்டிக்கும் போகாம. அவன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். தான் வேலையில ஜாக்கிரதையா இல்லாதவன் ஆட்டோமேட்டிக்கா இவனும் போய் குட்டிச்சவரில் உட்காந்து குத்த வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பாருங்க, மங்கி மாதிரி. தான் வேலையில என்ன வேலையா இருந்தாலும், வேலையில உயர்ந்த வேலை தாழ்ந்த வேலைன்னு கிடையவே கிடையாதுங்க. டாக்டர் வேலை தான் உயர்ந்த வேலை, டிரைவர் வேலை தாழ்ந்த வேலை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அல்ல, எவனுக்கு அவன் வேலையை ப்ரொஃபஷனை பிடிச்சி செய்வான் பாருங்க, அவன் வேலையை நேசிப்பான் பாருங்க. அப்படிப்பட்டவனை நீங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய தலையெழுத்தை நீங்க எழுதிடலான்னு பைபிள்ல சொல்லுது. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் எழுதி வச்சுக்கோ அப்படின்றார் ஆண்டவர் கொண்டையில. அவன் நீசனுக்கு முன்பாக நிற்க மாட்டான் என்னைக்கும். என்னைக்கோ ஒரு நாள் ராஜா கிட்ட போயிடுவான். இங்க கேள்விப்பட்டு அங்க கேள்விப்பட்டு, இப்படி ஒருத்தர் இருக்கா, அப்படி ஒருத்தர் இருக்கா. தாவீது பாருங்க, இப்படி ஒருத்தர் இருக்கா, சுரமண்டலம் நல்லா மீட்டுறாரு. எங்க உட்காந்து மீட்டுறாரு? வனாந்தரத்துல உட்காந்து காடு வாசிட்டு இருக்காருங்க. சீமேஜர் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்செடி யாரும் பார்க்க இல்லை.
அவர் பாட்டை கேட்கறதுக்கு ஆடுகள்கிட்ட போய் கேட்டாங்கன்னா தெரியும், தாவீது பாட்டை ஒன்று பாடுன்னு. வேற யாருக்குமே தெரியாது. ஆனா தான் வேலையை ஜாக்கிரதையா கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு, பிரைஸ் காட், தன்னுடைய பணிகளை டேலண்ட்டையும் வளர்த்துக்கிட்டு. ஆடு மேய்க்கிறது வேலை, கிட்டார் வாசிக்கிறது என்னது? டேலண்ட். அல்லேலூயா. அண்ணன் பேசுறாருல்ல நம்மகிட்ட, பிரைஸ் காட். தன்னை வளர்த்துக்கிறதுல எவன் ஜாக்கிரதையா இருக்கிறானோ, 4 காரியம் தெரிஞ்சுக்கிறதுல, 4 லாங்குவேஜ் பழகிறதுல. உங்களுக்கு தெரியுமா லாங்குவேஜ்லாம் சொத்து தெரியுமா உங்களுக்கு? பிறராலே பிடுங்க முடியாத சொத்துக்கள் கல்வி. உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடிடலாம், நீங்க படிச்ச படிப்பை திருட முடியாது. நீங்க கற்று வைத்திருக்கிற தொழில, இந்த டிரைவர்ஸ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, எங்க போனாலும் வளையம் தான். அது என்ன அர்த்தம்னா, டிரைவிங் படிச்சுட்டா எங்க போனாலும் ஸ்டேரிங்கு ரவுண்டா தான் இருக்கும். எங்கோ வட மாநிலத்தில் போனோம்னா அங்கே சதுரமான ஸ்டேரிங் வச்சுக்கிட்டு இருக்காது. அதன் அர்த்தம் என்னன்னா, தொழில் எங்க போனாலும் என்ன செய்யும்? கை கொடுக்கும். படிப்பு எங்க போனாலும், அறிவு எங்க போனாலும், பிரைஸ் காட். அதனாலதான் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ பார்த்தனா, அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு முன்னாடி ராஜாவுக்கு போயிடுவான். சவுல் ராஜா அசுத்த ஆவி அவனுக்கு வருது. அப்ப யாராச்சும் சுரமண்டலம் வாசிக்கிறவன் வாசிச்சாதான் இந்த அசுத்தாவி போகுன்ற சூழ்நிலை வருது. ராஜாவுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. அந்த பிசாசு போகணும்னா யாரோ ஒருத்தன் என்ன வாசிக்கணும்? கிட்டார் வாசிக்கணும், சுரமண்டலம் வாசிக்கணும். தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், காட்டுல ஒருத்தன் வாசித்துட்டு இருந்தான், கேட்டிருக்கேன் ஒரு நாள், நல்லா வாசிப்பான், பரவாயில்லாமா, கூப்பிட்டு வரவா? கூட்டிட்டு வா. அரண்மனைக்கு போயிட்டான். உங்களை உற்சாகப்படுத்துறேன், பிரைஸ் காட். உங்க வேலையில நீங்க தூங்காதீங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. யோசிச்சுக்கிட்டே, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணலாமா, இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இன்னும் எப்படி என் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு மொபைல் ரொம்ப திருடி நம்முடைய மனதையெல்லாம் என்ன செய்யுது? ஆக்கிரமிக்கிறது. உண்மையா இல்லையா? 4 காரியம் படிச்சிருக்க முடியும், ஆனால் அந்த மொபைல் ஃபோனு நம்மளை என்ன செய்யுது? மைண்டை டைவர்ட் பண்ணுது, கரப்டும் பண்ணுது. பிரைஸ் காட். வாலிப பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன், உன் வேலையில் ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் நிச்சயமா உன்னை என்ன செய்வார்? ஒரு நாள் உயர்த்தியே தீருவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே கடைசியா முதல்ல என்ன பார்த்தோம்? சிருஷ்டிப்பிலே ஆதாம் ஏவால பிராஸ்பரா ஆண்டவர் படைச்சாரு. அதுக்கு அர்த்தம்னா தேவன் என்ன செய்றாரு? செழிப்புள்ளவர்களாக ஆதாம் ஏவாளை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருந்தது. 2வது வசனங்களை பார்த்தோம். இப்ப வசனங்களும் தேவன் செழிப்பை விரும்புகிறார் என்பதை சொல்லுது. 3வது கல்வாரி சிலுவை ரொம்ப முக்கியம். கல்வாரி சிலுவையிலே நாம் செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம், அதை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். பிரைஸ் காட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாராம். எப்படியா? இயேசு தரித்திரரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆனால் அவர் சிலுவையில் தரித்திரமானாதான் நம்ம ஐஸ்வர்யவான்களாக முடியும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் இயேசு என்னவா மாறினாராம்? தரித்திரமானார். இயேசு அடைந்த ஒரு தரித்திரம் இருக்கு. அல்லேலூயா. இயேசு தரித்திரரானார். அதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு விளக்கி சொல்றேன் பாருங்க. அது ஒரு வகை தரித்திரம். தரித்திரங்கள்ல பல வகை இருக்கு பாருங்க. சோம்பலினாலே வருகிற தரித்திரம், தான் வேலையை ஜாக்கிரதையா செய்யாததுனால ஒரு தரித்திரம் இருக்கு. கவனக்குறைவினால வருகிற தரித்திரம் இருக்கு. இயேசுவும் ஒரு தரித்திரம் அடைஞ்சார். அது என்ன தரித்திரம்னா, பிரைஸ் காட், அல்லேலூயா, பிறரை வாழ வைக்கும்படியாக தான் தரித்திரமானார். இயேசு மட்டும்தான் அந்த தரித்திரம் ஆக முடியும். அந்த தரித்திரமா நம்ம ஆகணுன்றது தேவனுடைய சித்தமே. ஆனால் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் ஓட்டாண்டியாய் ஒருத்தனை வாழ வைக்கணுன்ற தேவனுடைய விருப்பமே கிடையாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் ஒருத்தர் எல்லாத்துக்கும் மேலே ஓட்டாண்டியா மாறிட்டாரு. வேத பண்டிதர்களுடைய கூற்றின்படி இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய நிர்வாணமாக தான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தாராம். ஏன்? அவள் அவ்வளவு தரித்திரமானதற்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும்
ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் வாழ்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தைகள் என்னை மாற்றும்? பணத்தை குறித்த பிரைஸ் காட் என்னுடைய நிலைப்பாடு மாறணும், பெர்ஸ்பெக்ஷன் மாறணும். பணம் கெட்டது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பணம் கெட்டது கிடையாது. பிரசங்கி 10:19 சொல்லுகிறது, விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ஆமாவா இல்லையா? பணம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேண்டாம்? பணம் கெட்டது வேண்டாங்க. யாராச்சும் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குனீங்கன்னா உங்கள்ட்ட இருந்த பேலன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருங்க, நாங்கள் வச்சுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். காய்கறி வாங்க உதவும், டீ சாப்பிட உதவும், சட்டை வாங்க உதவும், வாகனம் வாங்க உதவும், ஏழைக்கு இறங்க, ஏழையின் முகத்தில் சிரிப்பை வர வைக்க இந்த பணத்துக்கு, நம்ம பாக்கெட்டில் இருக்க பணம் உதவும். நான் இதை குறித்து உங்கள்கிட்ட பேசுவேன் பாருங்க. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பணம் அதை வைத்திருக்கிற முதலாளியினுடைய டிஎன்ஏ உடையதா இருக்குமா? டிஎன்ஏ தமிழ்னா மரபணு. இப்ப என் பாக்கெட்ல இருக்க பணத்துக்கு முதலாளி யாரு? நான் தான். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. என் பாக்கெட்ல இருக்க பணத்துக்கு நான் தான் முதலாளி. இந்த நம்ம பாக்கெட்ல இருக்க பணம் நம்முடைய மரபணுவை உடையதா இருக்குமா? இது என் பாக்கெட்ல இருந்து இன்னொரு பாக்கெட்டு போயிடுச்சுன்னா உடனே அந்த கேரக்டர், அந்த முதலாளியுடைய மரபணுவை உடைய. என் பையனை பார்த்தா என்னையமே பண்ணுவோம் பாருங்க. என்னையமா நிற்பான், நடப்பான், அப்படி பந்தா விடுறதெல்லாம் பாருங்க, அப்படியே இருக்கும் பாருங்க, சிரிக்கிறான் பாருங்க. ஏன் அப்படி பண்றான்? சொல்லி கொடுக்குறேன் நான் டெய்லி உட்காந்து. ஏய் இப்படி பண்ணு, நான் இப்படி சிரிப்பேன், இப்படி நடப்பேன்னு சொல்லி கொடுக்குறேன்னா அது ஆட்டை மரபணு உள்ள இருக்கு, ஜீன் உள்ள வேலை செய்து, டிஎன்ஏ ஒர்க்கிங்கு. சேம் கோஸ் டு மணி. என் பாக்கெட்டில் இருக்க பணம் என்னைய மாதிரியே அதுவும் விரும்பும். ஏமேன். நான் சூதாட விரும்பினேன்னா என் பாக்கெட்டில் இருக்க பணமும், ஏய் நம்ம முதலாளி சூதாட கூப்பிட்றாரு, ரெடி ஆகிக்குவோன்னு அது ரெடி ஆகும். நான் ஒரு தீவிரவாதின்னு வச்சுக்கோங்க, நான் என் மூளையில் நினச்சிட்டு இருப்பேன் AK-47 எங்கடா கிடைக்கும்னு. என் பாக்கெட்டில் இருக்க பணமும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கும்? AK-47 நினச்சிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. நான் என் பாக்கெட்டில் இருக்க பணத்தை வச்சு யாருக்கிடா என்னடா உதவி செய்யலாம், இவங்களுக்கு அனுப்பிடுவோமா, ஒரு 500 ரூபா அனுப்பிவிடுவோமா அப்படின்னா என் பாக்கெட்டில் இருக்க பணமும் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? என் முதலாளி யாருக்கோ ஹெல்ப் பண்ண போகிறாரு, நான் யாருக்கோ உதவியாக இருக்க போகிறேன். பணம் கெட்டதல்ல. பணம் வந்து நியூட்ரல், குட்டும் கிடையாது பேடும் கிடையாது. ஆனால் அந்த பணம் யார் கையில் இருக்குன்றது தான் மேட்ரு. அல்லேலூயா. அந்த யார் கையில் இருக்கிறதோ அதை வைத்து தான் அந்த பணம் தீர்மானிக்கப்படுகிறது எங்கே போகணுன்றது. பிரைஸ் காட். அப்போ பணம் அதை வைத்திருக்கிறவர்களுடைய மரபணுவை உடையதாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நிறைய காரியங்கள், நம்முடைய கண்கள் மனதெல்லாம் திறக்கப்பட போகிறது. இந்த பிரசங்கம் முடிவடைகிறதுக்குள்ள நம்முடைய வீடுகளில் சுக வாழ்வு துளிர்த்திருக்கணும். அதான் நம்முடைய விசுவாசம். நிச்சயமாய் ஆண்டவர் அதை நமக்காக செய்வார். நாம் எழுந்திருப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. கம் ஆன். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். சத்தமா. தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்தவரை துதியுங்கள். ஒரு விசை கூட. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள். ஆமென். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். அற்புதம் செய்தவரை துதியுங்கள்.
புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, களித்து பாடு, அல்லேலூயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை தட்டி praise God. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்தீங்க, எங்களோடு பேசினீங்க. அப்பா சிறு கூட்டம் பிரைஸ் காட் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபைகளை தரங்க, எங்களுடைய சபையாருக்கு கொடுக்கிற மனநிலையை தரங்க. எங்களுடைய ஊழியத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளுக்கு நீங்க இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுகவாழ்வு விடியற்கால வெளுப்பை போல துளிர்க்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க வார்த்தைகள் அதை செய்ய போகிறபடினால் நன்றி. எங்களோடு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளில் பேசினபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்திற்கு உதாரணமாக கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆன்லைன்ல பார்த்து இந்த வார்த்தைகள் மூலமாய் தொடரப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பெருத்த மாற்றங்களை கர்த்தர் தரப்போகிறபடினால் நன்றி. ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பம் தண்ணீர் மாப்பி செய்கிற தொட்டி எண்ணெய் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்துங்க. நாங்கள் கிரைத்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் கிரைத்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் கிரைத்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். மீண்டுமாய் அடுத்த வாரத்தில் ஒன்று சேர்ந்து நல்ல நாமத்தை துதிக்க உயர்த்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென் ஆமென். Bye bye.